9ஆம் பாவம் முடக்கானால், 9ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம், தகப்பனாரு, இது மாதிரி உள்ள இடங்கள்லாம் அது இல்லையா, வெளிநாடு வெளியூர்கள் இதெல்லாம் செய்யக்கூடியது. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு முடக்காகி போச்சுனாக்க, அப்போ அது என்ன பண்ணலாம்? 9ங்கிறது அரசு சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பாவங்கள்னால கிடைக்கக்கூடிய அந்த இடம். அப்போ அது நல்லா இல்லைனாக்க இதே மாதிரி பிரச்சனை தான் சந்திப்பு. அதாவது வந்து உங்களுக்கு வந்து அதில் சந்திக்கக்கூடியலாம் தோல்வி, அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் சம்மந்தமாக, மூதாதையர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய குருமார்கள், உங்களுடைய ஆசீர்வதிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து இருந்தும் உங்களுக்கு இல்லாத மாதிரி அந்த பலனை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறது ஒரு நிலை. இப்போ 9ஆம் கெட்டு போச்சுனால் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு, இதை நீங்கள் வந்து வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. குறிப்பாக வந்து எந்த ஒரு குலதெய்வ ஊர்களில் எல்லை தெய்வம்னு இருக்கும், ஐயனாருக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஐயனார் வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த 9ஆம் பாவத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தகப்பனார் வழி சொத்துக்கள், பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கக்கூடியது, பாக்கியங்கள் ஏற்கனவே போன ஜென்மத்தில் வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எங்கே கிடைக்குன்னா அந்த 9ஆம் பாவம் தான். அதே மாதிரி தான் உங்களுடைய குலதெய்வமும் 9ஆம் பாவம் தான். அந்த இறையொரு பொருள் உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு வந்து காக்குதா, நிற்குதா, அருள் புரியுதா அப்படின்னா அந்த 9ஆம் பாவம் தான். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்ன மாதிரி, ஒரு மனிதனுக்கு என்னதான் வந்து உழைப்பு, திறமை, கல்வி இருந்தாலும் கூட அந்த பாக்கியம்னு ஒன்று இருந்தால்தான் அந்த பாக்கியத்தை பெறுவதுதான் 9ஆம் பாவம். அப்போ அது கிடப்படாது. அதுக்கு தெய்வ அருள் வேணும். அந்த அருள் வேணுங்கிறதுக்கு தான் இந்த 9ஆம் பாவம் பண்ணும். அப்போ அந்த பலன் நீங்கள் அனுபவிக்கணும்னா அதுக்கான பரிகாரம் உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு, ஐயனார் வழிபாடு பண்ணிக்காங்க.